எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டுடியோ. போன வீடியோ வந்து கராத்தே பாபு படத்தோட நேம் டைட்டில் ரியாக்ஷன் பண்ணி போட்டுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்து அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லி தலைவர் டைலாக்ல பழைய பராசக்தி நம்ம கலைஞர் டைலாக் எழுதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடிச்சு வெளிவந்த படத்தோட டைட்டில் பராசக்தி அப்படிங்கிற ஒரு கல்ட் அது டைட்டில். அது பயங்கர பவர்ஃபுல்லான டைட்டில். இதே டைட்டில்ல இன்னொரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். சார் படம், விஜய் ஆண்டனி சார் படம். அது என்னன்னு தெரியல. சும்மா இந்த பராசக்தியை பார்ப்போம். பராசக்தியில வெயிட் அப்படின்னா சுதா குங்காரா அவங்க வந்து பயங்கரமான ஒரு கை திறந்த ஒரு டைரக்டர். ஜிவியோட 100வது படம் நினைக்கிறேன். இந்த படமா இல்லை புறநானூறா தெரியல. இந்த படம் தான் நினைக்கிறேன் 100வது படம் நினைக்கிறேன். அப்புறம் வந்து எஸ்கே சார் லீடு. அப்புறம் அகர்வால் சார் நடிக்காரு. அப்புறம் வந்து ரவிமோகன் ஒரு புதுமுக நடிகர் நடிக்கிறாரு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அது புதுமுக நடிகர் எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ஓர போறோம், பரவாயில்ல விடுங்க. ஜெயம் ரவி சார் தான். என்ன பண்றது, அது ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையா எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பேரு என்னடா அது பேர் பண்ணதில்ல அவருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, ஒரு தனிப்பட்ட விஷயம். ரவிமோகன் தானே போட்டிருக்காரு, அப்ப ரவிமோகன் தான் அவரு. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரியே டைட்டில் கார்டு விட்டுருக்காங்க. பார்ப்போம், இதை பத்தி நம்ம பேசுவோம். ஸ்டார்ட் 1 2 3. பயங்கர ஷார்ட்டா இருக்கு. ஒரு பச்சையப்பன் கல்லூரியா? பா செம்மையா இருக்கு ஆள் பார்க்கறதுக்கு. அகர்வால் டான்சிங் குயின் எங்கே வந்தது? ரவிமோகன் சார், ரவிமோகன் சார். ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்கு நின்று சச்சுன்னு வாடிரா செத்துறப்படாடோய். லெவலா இருக்கு. ரவிமோகன் சார் வணக்கம் சார். போலீஸ் கிட்ட படிச்சிட்டாரு போல. வா உச்ச நட்சத்திரம்டா இன்னைக்கு. இதுல இருக்கார் தலைவர். ஒன்று தேவை, பெருஞ்சேனை ஒன்று தேவை. சக்தி அவங்க அழகா போட்டிருக்காங்க பாருங்க. பயங்கர செம்மையா இருக்கு. ஒரு காட்டு போது படம் நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல எஸ்கே வரல. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைப் தான். எஸ்கே வந்தாலும் இன்னும் ட்ரிபிள் மாதிரி ஹைப் ஆன மாதிரி இருக்கு இந்த படம். இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாரை வந்து தவிர்க்கவே முடியாது இந்தியன் சினிமால, தமிழ் சினிமாலும் சரி. இப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் டெலிவிஷன்ல இருந்து இன்னைக்கு வந்து மேல வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறாரு பாரு. அடி பயங்கரமா பாக்குறதுக்கே பிரம்மாண்டம், பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல. வளர்ச்சின்னா இப்படித்தானே இருக்கணும். ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்து மேல வந்து நிக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அகர்வால் சார் நடிச்சிருக்காரு. அவரு பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. கெட்டப்ல அந்த இது கல்ல தூக்கிட்டோ களியோ எதோ தூக்கிட்டு வராங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அதை விட பாத்தீங்கன்னா இப்போ ரவிமோகன் சார் பாக்குறதுக்குமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்திய படங்கள்லாம் ஒரு படம் பார்த்தது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறார் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து வானா சார் பாவம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. எனக்கு அந்த பேரு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ரவிமோகன் யாரோ ஒரு வேற ஆளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து அவரை வந்து எனக்கு வந்து ஜெயம் ரவி சார் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு ரொம்ப முழுசா ரொம்ப பிடிச்சி எனக்கு கூப்பிடுறது அருள்மொழிவர்மன் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு பொன்னியின் செல்வர் கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாம் வந்து நாங்க அவ்வளவு ரசிச்சு ஒரு மனுஷனை வந்து திடீர்னு என்னவோ ஒரு மாதிரியாவே இருக்கு எனக்கு.
ஆனா ஏத்துக்காத மாதிரி இருக்கு. ஏன் தெரியல. சரி போ, ஏதோ விட்டுட்டேன். சரி, இந்த படத்தை பத்தி பேசுவோம். படம் வந்து அவரு கெட்டப்புமே செம்மையா இருக்கு. லத்தி வந்து தூக்கிட்டு அந்த போர்டு இருக்கு, அந்த போர்டுல இருந்து ஃபுல்லா கழட்டுறப்ப அந்த எஸ்கே ஃபேஸ் வருது. என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல படம். சுதா கொங்கரா வந்து வேற மாதிரி எடுத்திருக்காங்க ட்ரெய்லர் இது பாக்குறதுக்கு. படத்துலேருந்து ஒண்ணு வேணா வரட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. வரட்டும், ஒரு பயங்கர ஒரு அவங்களா கூட்டுற மாதிரி தான் இருக்கு வந்து. படம் வரட்டும், படத்தை பத்தி பேசுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டன் மட்டும் கொஞ்சம் லைட்டா வச்சுட்டு போங்க. ரவிமோகன் சார் பேர் மாற்றுறத பத்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, எல்லாருக்கும் அப்படி தோணுது இல்ல. நல்ல பேருங்க, ஒரு அன்பா கொடுத்த பேரு ஜெமி ரவிங்க. அந்த அன்பை தவிர்த்துட்டு அவர் அப்பயே பண்ணியிருந்தா அது தெரிஞ்சிருக்காது. ஒரு வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் அடைஞ்சு வந்து இப்படி பண்றப்போ ஒரு மாதிரியா இருக்கு. சரி விடுங்க, அதுதான் நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டுடியோ.